இந்த வீடியோவ ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் பார்க்குறீங்கனாலே, உங்க ஸ்க்ரீன் பிளேவ எப்படி ப்ரொஃபஷனலா ஃபார்மேட் பண்ணணும்னு நீங்க கத்துக்கலாம். ஏன்னா, ஒவ்வொரு செக்மென்ட்க்கும் ப்ராப்பர் எக்ஸாம்பிள் வித் சீனோட நாங்க குடுத்திருக்கோம். நீங்க முதல் முறையா வரீங்கன்னா, மறக்காம இந்த சேனல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வகுப்பிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நம்மள மாரி ஃபில்ம் மேக்கர்ஸ்லாம் ஒரு பிளாங்க் பேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா, ஸ்க்ரீன் பிளே ஃபார்மேட் பண்ணப்பட்ட ஸ்கிரிப்ட்ஸ் மட்டும் தான் புரொடக்ஷன் கம்பெனிய போய் சேருது. அது மட்டும் இல்லாம, ஸ்க்ரீன் பிளே ஃபார்மேட் பண்ற மூலியமா நம்மள நாமளே ஒரு ப்ரொஃபஷனலா உணரலாம். ப்ரொஃபஷனலா ப்ராஜெக்ட்டும் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் பிளே ஃபார்மேட்டிங் அவ்வளோ முக்கியங்க. உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியிற மாரி சொல்லணும்னா, நம்ம பேசுற மொழி தமிழ். நான் தமிழ்ல பேசுறனால உங்களுக்கு புரியுது. நீங்க தமிழ்ல சொல்றனால எனக்கு புரியுது. நான் எழுதுற ஸ்க்ரீன் பிளே ஒரு புரொடக்ஷன் கம்பெனி இல்லாம எல்லா புரொடக்ஷன் கம்பெனிக்கும் புரியணும். அப்ப அந்த மொழி எல்லாத்துக்கும் புரியணும். அந்த மொழி எல்லாத்துக்கும் புரியணும்ங்கறதுக்காக வரைமுறைப்பட்ட பகுதி தான் ஸ்க்ரீன் பிளே ஃபார்மேட்டிங். உங்க ஸ்க்ரீன் பிளே ஃபார்மேட்ட வச்சு தான் இங்க பட்ஜெட்டிங்ல ஆரம்பிச்சு ஷெட்யூலிங் வரைக்கும் ஸ்கிரிப்ட் பிரேக் டவுன் வரைக்கும் நடக்க போகுது. முதல்ல டைட்டில் பேஜ் பத்தி பார்க்கலாங்க. எப்படி ஒரு புக்குக்கு ஒரு கவர் இருக்கோ, அதே மாரி நம்ம ஸ்க்ரீன் பிளேக்கு ஒரு டைட்டில் பேஜ் இருக்கிறது அவசியமா இருக்கு. அந்த டைட்டில் பேஜோட சென்டர்ல நம்ம ஃபிலிமோட டைட்டில் ஃபுல் கேப்ஸ்ல இருக்கணும். அப்பர் கேஸ் லெட்டர்ஸ்ல இருக்கணும். அதுக்கு கீழ யார் அந்த ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்களோ ரைட்டர் நேம் இருக்கணும். அடுத்தது லெஃப்ட் கார்னர்ல உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கணும். இப்போ ப்ராப்பர் ஸ்க்ரீன் பிளே ஃபார்மேட்டிங் குள்ள போய் பார்க்க போறோம். முதல்ல நீங்க எழுத போறது சீன் ஹெட்டிங், ஸ்லக் லைன். இந்த ஸ்லக் லைன் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு ஈஸியா புரியணும்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்றேன் பாருங்களேன். நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க, இன்னொரு இடத்துக்கு போகணும். இப்போ அந்த இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு நீங்க ஒரு பைக் டாக்ஸி புக் பண்றீங்க. நீங்க அந்த பைக் டாக்ஸி புக் பண்ண நபர் உங்ககிட்ட வரணும்னா நீங்க உங்களோட டீடைல்ஸ், உங்க லொகேஷன், உங்க கோஆர்டினேட்ஸ் எல்லாம் தரணும் பாத்தீங்களா? அதே மாதிரி தான் உங்க சீன் ஒரு இடத்துக்கு ப்ராப்பரா கைட் ஆகி போகணும்னா அதுக்கு தேவையான கோஆர்டினேட்ஸ், லொகேஷன், எந்த டைம்ல நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க மென்ஷன் பண்ணணும். ஸ்லக் லைன்ல எல்லாமே அப்பர் கேஸ் கேப்பிட்டல் லெட்டர்ஸ்ல இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்லக் லைன்ல ஒரே லைன்ல இல்ல 2 லைன்குள்ள முடிச்சிட பாருங்க. அப்பதான் கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருக்கும். இப்போ ஸ்லக் லைனுக்கான ஒரு ப்ராப்பர் எக்ஸாம்பிள் பாத்துறலாம் வாங்க. ஸ்லக் லைன்ல முதல்ல இன்டீரியர் ஆர் எக்ஸ்டீரியர் ஒரு சீன் ஒரு ரூம்குள்ள நடக்குதா வெளிய நடக்குதா மென்ஷன் பண்ணணும். ஸோ இன்டீரியர் உள்ளுக்குள்ள நடக்குது, எங்க நடக்குது, ஒரு லிவிங் ரூம்ல நடக்குது, எந்த டைம் ஆஃப் டேல நடக்குது, நைட் நடக்குது. அதே இது இந்த சீன் வந்து பார்த்துட்டீங்கன்னா பொது வெளியில் நடக்கிறனால எக்ஸ்டீரியர், எங்க நடக்குது ஃபாரஸ்ட், டைம் ஆஃப் டே ஜஸ்ட் ஆஃப்டர் சன்செட்னு சொல்லிட்டு இங்க ஆரஞ்சு கலர்ல டினோட் பண்ணிருக்கிறதெல்லாம் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர், INTEXTன்னு சொல்லுவாங்க. இங்க கிரீன் கலர் டினோட்டேஷன் லொகேஷனை குறிக்குது, எந்த லொகேஷன்ல அது நடக்குதுன்ட்டு. அதே மாதிரி இந்த ப்ளூ கலர் டினோட்டேஷன் எந்த டைம் ஆஃப் டேல நடக்குது, நைட்டா பகலான்னு சொல்லிட்டு நம்ம குறிக்கணும். இப்போ உங்க கேரக்டர் ஒரு டாக்ஸிக்குள்ள இருக்குது, அதுவும் நீங்க அந்த இடத்துல அந்த சிட்டியும் மென்ஷன் பண்ணணும். அப்படிங்கிற பட்சத்தில் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் போட்டு ஃபர்ஸ்ட் அந்த இன்டீரியருக்கான இடத்தை குறிக்கணும். INTயோட இடம் என்ன, டாக்ஸி. அப்போ எக்ஸ்டீரியர் எங்க இருக்கு, சிட்டி ஸ்ட்ரீட்ஸ். அப்புறம் எந்த டைம் ஆஃப் டேல நடக்குதுன்னு நம்ம மென்ஷன் பண்றோம். உங்களுக்கு அடுத்த வர போற சீன் வந்துட்டு வேற எங்கேயும் லொகேஷனும் மாறல, டைம் ஆஃப் டேவும் மாறல, பட் சீன் மட்டும் மாறுதுங்கிற பட்சத்தில் அதே ஸ்லக் லைன் யூஸ் பண்ணிட்டு பின்னாடி டைம் ஆஃப் டேல மட்டும் கண்டினியூஸ் அப்படின்னு நீங்க போட்டுக்கலாம். ஸ்லக் லைனை நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கறதுக்காக ஒரு சின்ன ஃபன் ஆக்டிவிட்டிங்க. இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு நீங்க எந்த இடத்துல உட்கார்ந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, எந்த டைம் ஆஃப் டேல உட்கார்ந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்க. சப்போஸ் யாராவது ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா அந்த குட்டி குட்டி கரெக்ஷன்ஸையும் நான் கரெக்ட் பண்ணி தரேன். ஸ்லக் லைனுக்கு அப்புறம் அடுத்து வருது ஆக்ஷன் லைன் தாங்க. ஆக்ஷன் லைன்ல எக்ஸாக்ட்டா ஆடியன்ஸ் ஸ்கிரீன்ல என்ன பார்க்க போறாங்களோ அதை தான் டிஸ்கிரைப் பண்ணி எழுதணும். அந்த கேரக்டரோட இன்னர் தாட்டோ இல்ல ஃபேன்சி ஏதோ ஒன்றும் எழுதக்கூடாது. ஆடியன்ஸ் எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறாங்களோ அதை அப்படியே எழுதணும் ஆக்ஷன் லைன்ல. ஒரு உதாரணத்துக்கு நீங்க புக் பண்ண ராபிடோ அங்கிருந்து கிளம்பிட்டாரு, ஆனா அவர் வர வழியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஃபேஸ் பண்றாருன்னா அந்த சீன்ஸ் எல்லாம் காமிக்கிறீங்களா, அது எப்படி நீங்க ஆடியன்ஸ் கன்வே பண்ண போறீங்களோ அதே மாதிரி ஆக்ஷன் லைன்ல நீங்க எழுதணும். ஆக்ஷன் லைன்ல ஒரு கேரக்டர் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறீங்கன்னா லெட்டர்ஸ் எல்லாம் அப்பர் கேஸ் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். அதே மாதிரி ஆக்ஷன் லைன்ல நீங்க ஒரு ப்ராப் யூஸ் பண்றீங்க இல்ல ஸ்பெஷலா ஒரு எலிமெண்ட் ஆட் பண்றீங்கனாலுமே அதுவுமே அப்பர் கேஸ் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும், மறந்துடாதீங்க. அந்த ஆக்ஷன் லைனோட ஒரு முக்கியமான சாராம்சம் நீங்க அந்த ஆக்ஷன் லைனை பிரசன்ட் டென்ஸ்ல எழுதணும், நிகழ்காலத்துல எழுதணும். இப்போ ஒரு அழகான ஆக்ஷன் லைன் எழுதிட்டீங்க, நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னா கேரக்டர் அண்ட் டயலாக்ஸ். கேரக்டரோட நேம அப்பர் கேஸ் கேபிட்டல் லெட்டர்ல பேஜோட சென்டர்ல எழுதணும், அதுக்கு கீழே டயலாக்ஸ் எழுதணும். இதுல ஒரு முக்கியமான சூட்சமம் என்னன்னா பாரந்தட்டிகல்ஸ், பிராக்கெட்ஸ். பிராக்கெட்ஸை கரெக்டா யூஸ் பண்ணும். உங்க கேரக்டர் பேருக்கு பக்கத்துல பிராக்கெட் போட்டு ஏதாவது எழுதுறீங்கன்னா நீங்க அந்த இடத்துல வாய்ஸ் ஓவர் இல்ல ஆஃப் ஸ்கிரீன்ல இருந்து யாராவது ஒருத்தர் டயலாக் பேசுறாங்க இல்ல ஓவர்லாப் பண்றாங்கன்னா நீங்க அந்த இடத்துல மென்ஷன் பண்ணலாம். அதே பாரந்தட்டிகல்ஸ் பிராக்கெட்டை உங்க கேரக்டர் நேமுக்கு கீழே போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த கேரக்டர் அந்த டயலாக்கை எப்படி டெலிவரி பண்ணுது நம்ம மென்ஷன் பண்ணலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு உங்ககிட்ட வந்து காதுல குசு குசுன்னு பேசுறேன்னா என் கேரக்டர் நேம் அது கீழே விஸ்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி பேசுறேன் அப்படிங்கறத நீங்க மென்ஷன் பண்ணலாம். இப்போ நீங்க கேரக்டர் அண்ட் டயலாக் முடிச்சிட்டீங்க. இப்போ அந்த சீன்ல இருந்து இன்னொரு சீனுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் ஆகணும்ல, ஸோ அந்த இடத்துல நீங்க டிரான்சிஷன்ஸ் யூஸ் பண்ணணும். அந்த சீனோட ரைட் எண்டில் டிரான்சிஷன்ஸ் நீங்க மென்ஷன் பண்ணலாம். டிரான்சிஷன்ஸ் லைக் கட் டு, டிசால்வ், மேட்ச் கட்டுன்னு நிறைய விதங்கள் இருக்கு. அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ யூஸ் பண்ணலாம். டிரான்சிஷன் எப்படி யூஸ் பண்றதுன்னு ஒரு ப்ராப்பரான எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. ஃபிலிம் மேக்கிங்ல என்னென்ன டிரான்சிஷன்ஸ் இருக்கு, அந்த டிரான்சிஷன்ஸை நம்ம எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும்னா மறக்காம கமெண்ட்ல கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோல பண்ணிடுவோம்.
இப்போ நம்ம படத்துல ஒரு இடத்துல மான்டேஜ் வருதுன்னா, அந்த மான்டேஜ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பிகின் மான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடுக்கு மேல மென்ஷன் பண்ணிருங்க. அந்த மான்டேஜ் முடிச்சோனே அதே மாரி லெஃப்ட் சைடுக்கு கீழ எண்ட் மான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருங்க. அதே மாரி உங்க படத்துக்குள்ளேயே டைட்டில் வருது அப்படின்னா, ஸ்லக் லைன் மென்ஷன் பண்ணிட்டு கீழ கைரான் அப்படின்னு போட்டு உங்க டைட்டில் போடலாம். அப்படி இல்லன்னா டைட்டில்னே போட்டு கூட உங்க டைட்டில் போடலாம். இப்போ நீங்க கத்துக்கிட்ட விஷயம்லாம் அடுத்தடுத்து நீங்க ஸ்கிரீன் பிளே பண்ணும்போது மறக்காம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. ஸ்கிரீன் பிளே ஃபார்மேட்ட வச்சு எப்படி பிரேக் டவுன் பண்ணலாம், எப்படி பட்ஜெட்டிங் போடலாம், எப்படி ஷெட்யூல் பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பார்க்கலாம். நம்மள மாரி ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு ஒரு அப்ளாஸும், ஒரு அப்ரிசியேஷன் தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க தாட்ஸ கமெண்ட்ல சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வகுப்பிற்கு வந்தமைக்கு நன்றி.